ஈரான் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த 48 மணி நேர கெடுவை 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதா திடீர்னு அறிவிச்சிருக்கிறார். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே கடந்த 2 நாட்களாக மிகவும் ஆக்கப்பூர்வமான மற்றும் பயனுள்ள பேச்சுவார்த்தைகள் நடந்திருப்பதா ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டிருக்கிறாரு. ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்கிறதுக்கு வழங்கப்பட்ட 48 மணி நேர கெடு நள்ளிரவோட முடியிருந்துச்சு. ஏன்னா ட்ரம்ப் ஒரு கெடு வச்சிருந்தார். ஆனால் பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு அடுத்த 5 நாட்களுக்கு ஈரான் மீதான இராணுவ தாக்குதலை ஒத்திவைப்பதா இப்போ சொல்றார். பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர், அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப், இவங்க 2 பேருக்கு இடையில இருந்த ஆலோசனையை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரியுது. ஆனாலும் மொத்த ராணுவ நடவடிக்கையையும் அமெரிக்கா ஒத்திவைக்குதா அல்லது எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் மட்டுமா அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இல்லை. ஒருவேளை அமெரிக்கா தன்னுடைய மின் நிலையங்களை தாக்கினால் பதிலுக்கு வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களுக்கும் மின்சாரம் மற்றும் குடிநீர் வழங்கக்கூடிய நிலையங்களை தாக்கி அழிப்போம் அப்படின்னு ஈரானுடைய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC எச்சரிக்கை கொடுத்திருந்துச்சு. ஆனாலும் ட்ரம்ப் தன்னோட உத்தரவில் இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் தாக்குதல் நடத்த தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே தாறுமாறாக உயர்ந்து கொண்டிருந்த கச்சா எண்ணெயினுடைய விலை ஓரளவுக்கு குறைய தொடங்கியிருக்கு. ஒரு பக்கம் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை வெற்றி அப்படின்னு சொல்றார் இல்லையா, இன்னொரு பக்கம் ஈரான் அதனை முற்றிலுமாக மறுக்கிறது. அமெரிக்காவோட எந்த விதமான நேரடி அல்லது மறைமுக பேச்சுவார்த்தையிலும் நாங்கள் ஈடுபடவில்லை அப்படிங்கிறதான் ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட். ட்ரம்ப் தன்னோட கெடுவை நீடித்தது ஈரானின் பதிலடிக்கு பயந்துதான் அப்படின்னு ஈரான் தொலைக்காட்சிகள் கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ட்ரம்ப் ஒரு கிளவுன் அப்படின்லாம் ஈரானிய ஊடகங்கள் கூறக்கூடியதை பார்க்குறோம். பெரும்பாலும் இத்தகைய சூழல்களில் நாடுகள் நேரடியாக பேசாமல் ஓமன் அல்லது சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் மூலமாக தான் செய்திகளை பரிமாறிக்கொள்ளும். ட்ரம்ப் இதனை பேச்சுவார்த்தைன்னு அழைக்கிறாரு. ஆனால் ஈரான் இதனை ஒரு அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையாக கருத மறுக்கிறது. ஈரானில் இருக்கக்கூடிய ஹார்ட்லைனர்ஸ் அமெரிக்காவோட பேசுவதை விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லக்கூடிய இணைய கேபிள்களை அறுப்போம்னு ஈரான் விடுத்த எச்சரிக்கை காரணமாகவும் ட்ரம்ப் பல்ட்டி அடிச்சிருக்கலாம் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க. கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுடைய நட்டான்ஸ் அணுசக்தி மையத்தின் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக டிமோனா நகரத்துக்கு சற்று வெளியில் அமைந்திருக்கக்கூடிய நெகேவ் அணு ஆராய்ச்சி மையம், நெகேவ் நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் மேலே ஈரான் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கு. ஈரான் தன்னுடைய நிலப்பகுதியிலிருந்து ஏவிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் மீறி டெமோனா நகருக்குள்ள விழுந்திருக்கின்றன. குடியிருப்பு கட்டடங்கள் மீது ஏவுகணைகள் நேரடியாக விழுந்ததுனால பல வீடுகள் தரைமட்டமாக இருக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஷிமோன் பெரேஸ் நெகேவ் அணு ஆராய்ச்சி மையத்திற்கு இதுக்கு நேரடியான பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை அப்படின்னு யார் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அணுசக்தி முகமை சொல்லியிருக்கிறாங்க. 1950களுடைய இறுதியில் பிரான்ஸ் நாட்டோட உதவியோட ரகசியமாக கட்டப்பட்டது தான் இந்த இடம். 1960களின் தொடக்கத்தில் இது செயல்பாட்டுக்கு வந்துச்சு. இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் மற்றும் அணுசக்தி திட்டத்தினுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஷிமோன் பெரஸ் நினைவாக இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அதிகாரப்பூர்வமாக இது ஆராய்ச்சி மையம் அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் இஸ்ரேலுடைய அணு ஆயுதங்கள், நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே தான் தயாரிக்கப்படுதா சர்வதேச வல்லுநர்களாக நம்புகிறாங்க. ஈரான் இந்த அணுசக்தி மையத்தின் மீது தாக்குதல் நடத்திய பிறகு முத்தகாய் வனுனு அப்படிங்கிற பெயரையும் நெட்டிசன்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வர்றாங்க. இந்த முத்தகாய் வானுனு அப்படின்னா என்ன, யார் இது, என்ன பேர் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எழலாம். அவர் இஸ்ரேலுடைய அணுசக்தி ரகசியங்களை உலகத்திற்கு அம்பலப்படுத்தியதுனால விசில் ப்ளோயர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் டிமோனா அணு ஆராய்ச்சி மையத்தில் 9 ஆண்டுகள் நியூக்ளியர் டெக்னீஷியனாக பணியாற்றியிருக்காரு. இஸ்ரேல் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் அதனை உலகுக்கு தெரியப்படுத்த முடிவு செய்கிறார். அவர் ரகசியமாக அணு உலைக்குள்ள 50க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் எடுத்தார். 1986 லண்டனுக்கு போன அவர் தி சண்டே டைம்ஸ் பத்திரிகையிடம் தான் எடுத்த புகைப்படங்களையும் தகவல்களையும் ஒப்படைக்கிறார். இது மூலமாக இஸ்ரேல் ஏற்கனவே 100 முதல் 200 அணு ஆயுதங்களை வைத்திருப்பதை உலகம் முதலாக அறிய முடிந்தது. அதுவரைக்கும் இஸ்ரேல் ஒரு அணு ஆயுத நாடு என்பதை அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளாமல் நியூக்ளியர் ஆம்பிகுட்டி அப்படிங்கிற கொள்கையை பின்பற்றி வந்துச்சு. இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மொசாத் சிந்தி அப்படிங்கிற பெண் மொசாட் ஏஜென்ட்டை வச்சு வானுனுவை மீண்டும் இஸ்ரேலுக்கு கடத்தி கொண்டு வருது. தேச துரோகம் மற்றும் உளவு பார்த்தல் குற்றங்களுக்காக 18 ஆண்டுகள் சிறை தண்டனையை இஸ்ரேல் நீதிமன்றம் விதிக்குது. அவர் அந்த 18 ஆண்டுகளில் 11 ஆண்டுகளை தனிமை சிறையில் கழித்தார். 2004 அவர் விடுதலை ஆனார். ஆனால் இன்றும் அவர் இஸ்ரேலை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில் பிரிட்டனோட டியாகோ கார்சியா அப்படிங்கிற இராணுவ தளம் மீது ஏவுகணை வீசி தாக்கியதாக வெளியாகக்கூடிய செய்திகளை ஈரான் மறுத்திருக்கிறது. டியாகோ கார்சியா மீதான தாக்குதல்ங்கிறது ஒரு இஸ்ரேலிய சதி, அதாவது ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன் அப்படின்னும் உலக நாடுகளை தங்களுக்கு எதிராக திருப்ப திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய பொய் அப்படின்னும் ஈரான் சொல்லியிருக்குது. ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர் என்ன சொல்றாருன்னா, எங்கள் ஏவுகணைகளுடைய வரம்பை நாங்கள் 2000 கிலோமீட்டருக்கு உள் மட்டுமே வைத்திருக்கிறோம், அதற்கு மேலே தாக்கக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்துகிறார்.
பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டாமரும் ஈரான் தாக்குதல் நடத்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஈரானுடைய மறுப்புக்கு இது ஒரு வகையில் வலு சேர்ப்பது போல் அமைந்தாலும் ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை தற்போது பலப்படுத்தி வரக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இன்னமும் போர் ஒரு முடிவுக்கு வரவில்லையே அப்படிங்கிற கவலை தான் உலக நாடுகள் முழுக்க இருக்கிறது. இந்த போர் ஒரு எரிசக்திக்கான சிக்கலாக மட்டும் இல்லை, இணைய சேவையையும் முடக்கக்கூடியதாக மாறலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சூழலும் இருக்கிறதுனால விரைவில் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா 5 நாட்களுக்கு தன்னுடைய திட்டத்தை, அதாவது தாக்குதல் திட்டத்தை தள்ளி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம்.